வணக்கம் நேர்களே. மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி சீனாவிலே அதியுச்ச வளர்ச்சி பெற்றிருக்கின்ற ஒரு கிராமம் பற்றிய நிகழ்வாகத்தான் அமையப் போகிறது. இது தொடர்பான ஆய்வுக்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியானது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த சீனாவினுடைய அதியுச்ச வளர்ச்சி பெற்ற கிராமம் பற்றிய ஒரு நிகழ்வாகத்தான் அமைய போகிறது. அதாவது இந்த சீனாவினுடைய குவாச்சியை பற்றியும் அதனோடு இணைந்துள்ள மர்மங்கள் பற்றியுமே நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம். அந்த வகையில் இந்த கிராமம் பற்றியதொரு முன்னோட்ட பார்வையினை இங்கே தரக்கூடியதாக இருக்கு. ஆமாம், இந்த சீனாவின் பணக்கார கிராமம் என அழைக்கப்படும் இந்த கிராமத்தின் அந்த உரிமைக்காரர்கள் அல்லது பரம்பரையாக வசித்து வரும் 2000 குடும்பங்களுக்கு இருக்கின்ற வசதிகள் குறித்ததே இந்த செய்திகளுக்கான காரணம். இந்த கிராமத்தில் வசிப்பவர்களின் இந்த வருமானத்தில் 80% வரியாக அறவிடப்பட்டாலும் அதற்கு பிரதியீடாக அவர்களுக்கு ஒரு பங்களா வீடு, பெரிய வீடுகள் மற்றும் புதிய கார்கள் மற்றும் அவர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை, இலவச கல்வி மற்றும் இலவச சமைப்பதற்கான எண்ணெய், மின்சாரம் மற்றும் உடுப்புடைவைகள் என இத்தியாதிகள் பல கொடுக்கப்படுகின்றன. இவையெல்லாம் அவர்கள் அந்த கிராமத்தின் சொந்தக்காரர்கள் என்ற ரீதியில் இல்லாமல் அந்த கிராமம் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நிலையிலான, அதாவது அவர்களுடைய பங்களிப்பின் காரணமாக இது கொண்டு வரப்பட்டாலும் இதற்குரிய சில தடைகளும் உள்ளது. இதனை நாங்கள் பின்பு விரிவாக பார்க்கலாம். இவர்கள் இவ்வளவுதான் பணக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடை என்று நான் இங்கே குறிக்க வருவது யாதென்றால், இந்த கிராமத்தை விட்டு இவர்கள் வெளியேறினால் இவை அனைத்துமே இவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். இந்த கிராமத்தில் எங்குமே இந்த குவாசி கிராமத்தை பற்றிய பாடல்கள் ஒலிபெருக்கிகளாக தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இந்த பகல் பொழுது முழுவதும் அந்த கிராமத்தின் முழு பகுதியும் இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும். இந்த பாடலில் இது இடம்பெறுகின்ற வரிகள் முக்கியமானவை. முதலாவது வரியாக, எங்கள் கிராமத்தின் மேலே உள்ள வானம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்தமான வானமாகும் என்பதும், இரண்டாவது வரியாக இந்த குவாசியின் நிலப்பரப்பு சோசலிசத்தின் நிலப்பரப்பு என்பதாகவும் அந்த பாடலில் அமைந்திருக்கின்றது. மூன்றாவது வரியாக, நாங்கள் இந்த சோசலிசத்தை விரும்புகின்றோம் என்று அந்த பாடல் அதையே அடிநாதமாக கொண்டிருக்கின்றது. இந்த 2009 இந்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்த ஒரு நிருபர் தெரிவித்திருந்தார், இந்த ஆங்கிலத்தில் கூட இடையிடையே ஆமாம் நாங்கள் உண்மையிலேயே இந்த சோசலிசத்தை விரும்புகின்றோம் என்கின்ற செய்தி ஒளிபரப்பப்படும் என்று. இந்த கிராமத்தை இந்த நிலைக்கு இட்டு சென்ற பெருமையானது அந்த ஊர் என்பவருக்கு உரியது. அந்த தனி மனிதர், அவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவராக இருக்கின்றார். அந்த கிராமத்திற்கான செயலாளராக இருந்திருக்கிறார். அவர் இந்த 55 வருட உழைப்பின் பயனாக இவ்வாறான ஒரு கட்டமைப்பை, அதாவது கம்யூனிஸ்டத்திற்கும் திறந்த பொருளாதார கொள்கைக்கும் இடையேயான பாலமாக இவர்கள் தங்களை உருவாக்கி கொண்டதால் அல்லது செயற்பட்டதால் தான் இந்த நிலை இவர்களுக்கு ஏற்பட்டது. முக்கியமாக காலையில் விரைவாக துயிலெழுவதும் மாலையில் விரைவாக நித்திரைக்கு செல்வதும் இந்த 7 நாட்களும் வேலை செய்வதும் என்பன எல்லாம் இந்த கிராமத்தில் இருந்தாலும் அவைகள் மறக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்படுகின்றன. அவர்கள் சந்தோஷமாக இருப்பதாகவே காட்டப்படுகின்றது. இந்த நபர் உண்மையிலேயே ஒரு வறிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இந்த நிலைக்கு இந்த நகரத்தை மாற்றி இருந்தார். 2011ஆம் ஆண்டு இந்த கிராமம், இது உண்மையிலேயே நாங்கள் நகரம் என்றே அழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தை அடைந்து விட்டது. நகரத்துக்குரிய வசதிகளை எல்லாம் கொண்டிருக்கின்றது. எனவே கிராமத்தில் இருந்து நகரமாக இப்பொழுது வலுவி வருகின்றது என்று இதை சொல்ல வேண்டும். நான் குறிப்பிட்டது போல இவர்களுக்கு அங்கே இந்த 7 நாட்கள் வேலை செய்வது கூட சிரமம் இல்லாத வகையில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதனைத்தான் அந்த ஒரு குறிப்பான பார்வையாக சொல்ல முடியும். இந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை முறை எத்தகையது என்றும், இவர்களுக்கும் சீன மத்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பாடல் முறைகளில் எவ்வாறான வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பிலும் சில விடயங்களை இங்கே பகிரக்கூடியதாக இருக்கும்.
ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இவர்கள் அந்த தொழில்நுட்ப புரட்சி என்பதனூடாக தங்கள் கிராமத்தை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியில் வெற்றி கண்டவர்களாகவும், இப்பொழுது இந்த உல்லாசத்துறையை மேம்படுத்தி மற்றும் பொருளாதார இந்த வங்கித் துறைகளை மேம்படுத்தி தங்களது கிராமத்தை ஒரு மையமாக கொண்டு வருவதிலும் முனைப்பு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமம் ஒரு மலைசார் பிரதேசத்தில் அமைந்திருப்பதால் இங்கு அடிக்கடி இந்த மழை பெய்யும் சந்தர்ப்பங்கள் கூட உள்ளது. எனவே இங்குள்ளவர்கள் அந்த மழையில் நனையாமல் நடப்பதற்காக ஒவ்வொரு பகுதியையும் இணைக்கும் இந்த நடைபாதைகள் கூரைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு அந்த வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நடைபாதையின் தூண்களில் உற்சாகம் தரும் இந்த சோசலிசத்தின் மகிமையை வெளிப்படுத்தும் அந்த வாக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த கட்டுப்பாடுகள் கூட சிலவை இந்த சிலாகிக்கக்கூடியவை. குறிப்பாக இந்த கிராமத்தின் அழகிற்காக வைக்கப்பட்டுள்ள பூக்களை பிடுங்கினால் $1500 அபராதம். அது அவர்களுடைய காசில் ஒரு 10,000 என்பதற்கு பெறுமதியானது. அதே போல அங்குள்ளவர்களுக்கு குறிக்கப்படுகின்ற விதயம் என்னவென்றால், நீங்களும் உங்கள் உறவுகளும் அல்ல சுற்றமும் வசதியாக இருப்பதற்காக இந்த கிராமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பது. அதற்காக சில நன்மைகள் கூட இருக்கின்றன. குறிப்பாக இந்த சிறார்களுக்கு வழங்கப்படும் கல்வியானது மத்திய மாகாணங்களை விடவும் அல்லது மத்திய பாடசாலைகளை விடவும் அதிகமான ஒரு தரத்தை கொண்டதாக இருக்கின்றது என்பது கூட கண்டறியப்பட்டது. இதற்கான காரணம் அவர்கள் அவ்வாறான ஒரு ஊக்கமான நிலையில் செயற்படுகின்றார்கள். இந்த கிராமமே ஒரு நிறுவனமாகவும் இதற்கு இந்த சப்சிடரிஸ் எனப்படும் இந்த உப நிறுவனங்களாக 57 நிறுவனங்களையும் கொண்டிருப்பது ஒரு வியத்தகு சாதனை. இந்த கிராமம் இந்த வடகொரிய அதிபரை கூட மிகவும் கவர்ந்துள்ளது என கூறலாம். ஏனென்றால் அவர் கூட இந்த வருடாந்தம் 50 இந்த தங்களது வடகொரிய மாணாக்கர்களை உல்லாசத்துறை சார்பாக கற்பதற்காக இங்கே அனுப்பி வைக்கின்றார். என்னதான் இருந்தாலும் இந்த ஆரம்ப கால வாசிகளுக்கு வழங்கப்படும் இந்த சலுகைகள் அனைத்துமே இந்த கிராமத்தை விட்டு விலகினால் நின்று போய்விடும் என்பதுதான் இங்கே உள்ள ஒரு தொங்கு நிலை அல்லது ஒரு ஆபத்து. இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஹோட்டல் பற்றியது ஒரு பார்வையை நாங்கள் ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்திருந்தோம். ஏனென்றால் இந்த ஹோட்டல் தான் அந்த பிரதேசத்தில் உயரமான கட்டடமாக இருக்க போகிறது. இது குறித்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாம், இந்த கிராமத்தில் உள்ள ஹோட்டல் இந்த சீனாவில் அதி உயரமாக உள்ள 15 கட்டிடங்களுக்குள் இடம் பிடித்திருக்கின்றது. இந்த துபாயை மாதிரியாக எடுத்து தங்களின் அந்த உல்லாச பயணத்துறை, ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இப்பொழுது உல்லாச பயணத்துறையை தான் ஊக்குவிக்கின்றார்கள் என்று தங்களது உல்லாச பயணத்துறையை ஊக்குவிப்பதற்காக இந்த ஹோட்டலை கட்டியிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக உல்லாச பயணிகளை கவர்ந்தெழுக்கின்றது. இந்த மத்திய ஆட்சியாளர்களின் அல்லது செஞ்சீன ஆட்சியாளர்களின் எதிர்களை சம்பாதிக்காமல் காய் நகர்த்துவதில் கூட இந்த கிராமத்தவர்கள் பிரபல்யமாக இருக்கின்றார்கள். காரணம், தங்களது கிராமத்தில் உள்ள கட்டிடங்கள் தலைநகரத்தில் உள்ள கட்டிடங்களின் உயரத்தை மிஞ்சக்கூடாது என்பதற்காக இந்த 50 ஆண்டு கால நினைவாக 2011 கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் கூட 72 மாடி கொண்டதாக கட்டியிருக்கின்றார்கள். தங்களால் இன்னும் பெரிதாக கட்டியிருக்க முடியும், ஆனால் தாங்கள் அந்த தலைமையை மதிக்கின்றோம் என்பதற்காகத்தான் அந்த உயரத்துடன் நின்று கொண்டிருந்தோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னொரு விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் ஜினேஷ். இந்த ஹோட்டல் ஒரு $452 மில்லியன் பெறுமதியான ஹோட்டல். அதாவது அதீத வசதிகளையும் ஆடம்பரங்களையும் கொண்ட இந்த ஹோட்டலை கட்டுவதற்கு இந்த கிராமத்தின் பங்குதாரர்களாக இருக்கும் அந்த 2000 பரம்பரை குடும்பங்களும் தங்களது சேமிப்பில் இருந்து ஒரு தொகை பணத்தை கொடுத்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால் இந்த கடன் பெறாமல் கட்டுவதற்காக. மற்றும் இந்த ஹோட்டலில் ஒரு தங்கத்திலான மாட்டு காலையை செய்து வைத்திருக்கின்றார்கள். 1 தொன் இடையான தங்கத்தில் அதை செய்திருக்கின்றார்கள். அதன் பெறுமதி $35 மில்லியன். அந்த தளம் முழுவதுமே, நான் 65வது மாடி உள்ள அந்த தளம் முழுவதுமே தங்க தகடுகளினால் வேயப்பட்டு கலையம்சங்களுக்கும் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கின்றது. அங்கு செல்பவர்கள் இந்த பணத்தின் வசதியை அனுபவிக்க வேண்டும் என கூறிய அல்லது இந்த ஒரு சொர்க்கம் அல்லது ஒரு பணம் ஒரு வசதி என்பதன் வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதற்காகவே தாங்கள் அவ்வாறு அந்த மாடியை தங்கத்தினால் அல்லது தங்க முலாம்கள் பூசி ஒரு தங்க
தளமாக அமைத்திருப்பதற்கான காரணமாக சொல்கின்றார்கள். ஒரு சாதாரண சமானியனாக இருப்பவருக்கு $260 ஒரு சிறிய அறையில் தங்கக்கூடிய வசதிகளும், அதேவேளை சகல வசதிகள் கொண்ட அறை $11,000 ஒரு இரவுக்காகவும் இருக்கின்றது. இந்த கிராமத்தில் இவர்கள் இந்த உல்லாச பயணிகளை வரவேற்பதற்கான மிக முக்கிய தளமாக அல்லது மையமாக இருக்க போகின்றது இந்த உல்லாச ஹோட்டலேயாக இருக்கின்றது. இந்த கிராமம் ஆரம்பத்திலே 1 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டதாக இருந்தது. எனினும் இவர்கள் தங்களின் அயலில் உள்ள அந்த அருமைப்பட்ட கிராமங்கள் சுமார் 20 வாங்கி இந்த இப்போதைய குவாசி கிராமத்தை, அதாவது கிராம நகரம் என்று கூறக்கூடிய இந்த இடத்தை 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையதாக மாற்றி இருக்கின்றார்கள். எனவே இந்த கிராமத்தில் இருக்கின்ற 2000 அந்த பாரிஸ் பணக்காரர்களை தவிர அங்கிருக்கும் இந்த கிராமங்களை சார்ந்த, அந்த அருகில் இருந்த கிராமங்களை சார்ந்த மக்கள் மற்றும் வேலைக்கென வந்து சேர்ந்த குடியேற்றவாசிகள் என சுமார் 35,000 பேர் மேலும் இருக்கின்றார்கள். இவர்கள் இவ்வாறான ஆடம்பர வசதிகள் ஏதுமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இவர்களுக்கான கொடுப்பனைகள் கூட இருக்கின்றன. இதுதான் உங்களுடைய கேள்விக்கான அந்த ஹோட்டல் குறித்த கேள்விக்கான பதிலாக இருக்கிறது. இந்த கிராமத்துக்கான பாதிப்புகள் தொடர்பிலும் இந்த கிராமத்தினுடைய சொத்துக்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பது தொடர்பிலும் சில விடயங்களை இங்கே தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த கிராமமே ஒட்டுமொத்தமாக, அதாவது சீனாவிலே ஒரு முன்மாதிரியாக இந்த பங்கு சந்தையில் இந்த கிராமம் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இந்த குவாசி என்பது பங்குச்சந்தையின் ஒரு மைய பொருளாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதன் பெரும் பங்குதாரர்களாக அந்த 2000 குடும்பத்தினர் இருந்தாலும் மற்றவர்கள் கூட இந்த கிராமத்தின் பங்குச்சந்தையில் முதலிடுவதற்கான வசதிகள் எல்லாம் இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த கிராமம் இந்த ஒரு உதாரணமாக அல்லது கடின உழைப்புக்கான காரணமாக அல்லது கம்யூனிசத்தின் வெற்றியாக அல்லது அந்த சோசலிசத்தின் சமகால பார்வையாக காட்டப்பட்டாலும் இந்த கிராமத்தை மாதிரியாக எடுத்து இந்த கிராமத்தை போல இன்னொரு கிராமத்தை ஆக்குவதற்கான முயற்சிகளில் பல கிராமத்தவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் அதில் ஏனோ வெற்றி பெறவில்லை. இது ஒரு விடயத்தை இந்த தெளிவாக காட்டுகின்றது. இது உண்மையிலேயே சாத்தியமுடையதா அல்லது ஒரு இடத்தில் மாத்திரம் ஏதோ அதிர்ஷ்டவசமாக சாத்தியப்பட்டதா என்கின்ற விடயம் அவர்களால் ஆராயப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது. இந்த கிராமத்தின் இந்த அசையா சொத்துக்கள், இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் எனப்படுவது ஒரு இந்த பில்லியன் கணக்கான $american பெறுமதியானதாக இருந்தாலும் இப்பொழுது உல்லாசத்துறையை நோக்கி மாறி வரும் கிராமத்தின் முக்கிய செயற்பாடு இந்த இரும்பு வினை தொழில்கள், அந்த ஸ்டீல் அல்லது அந்த அயன் எனப்படுகின்ற அந்த இரும்பு சார்ந்த தொழில்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் உபகரணங்கள் மற்றும் கட்டிடப் பொருட்கள் என்பவற்றை உருவாக்குகின்றார்கள். இதில் உள்ள விவகாரம் என்னவென்றால் இதற்கான மூலப்பொருளான இரும்பை அல்லது அந்த மூல இரும்பை, அதாவது இந்த ரோ மெட்டீரியல் எனப்படுவதை அவர்கள் இந்தியாவில் இருந்து பிரேசிலில் இருந்து தான் இறக்குமதி செய்கின்றார்கள். அந்த வகையில் இந்தியா கூட இந்த விவகாரத்தில் ஒரு தலைக்கடவாக்கப்படுகின்றது. அவர்களால் இவ்வாறான ஒரு முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இவ்வாறாக தங்களது அந்த இயற்கையில் இருந்து எடுக்கப்படும் இரும்பை அப்படியே ஏற்றுமதி செய்ய அதன் மூலம் வருவாய் பெறுபவர்களாக இந்த கிராமத்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த கிராமத்தில் உள்ள மற்றவர்கள் கூட, நான் இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த வேலை செய்பவர்கள் கூட 7 நாட்கள் வேலை செய்தாலும் அவர்களுக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை கிடையாது என்பதை விட அவர்களுக்கு சம்பளம் தாராளமாக வழங்கப்படுகின்றது. ஆனால் அதற்குரிய செலவுகள் இருக்கு, இவர்களை போல இல்லை. இதிலும் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இந்த இழைப்பாற்றுகை மற்றும் இந்த வீட்டை விட்டு வெளியே சென்று உணவு அருந்துவதற்காக கிராமத்தில் உள்ளடக்கப்படக்கூடிய ஒரு பாரிய, ஒரு 1600 பேர் இருக்கக்கூடிய ஒரு பாரிய பேங்க்வெட் கோலம் எனப்படும் ஒரு உணவு விடுதி உண்டு. அத்தோடு இந்த 7 நாட்களும் இந்த வேலை செய்யும் இந்த மக்கள், இவ்வளவு பணத்தோடு இருக்கும் இந்த கிராம மக்கள் அந்த உலகத்தை சென்று பார்க்க முடியாத நிலை, அதாவது அவர்களால் ஒரு வெக்கேஷன் எடுத்து போக முடியாத நிலை இருக்கும் என்பதற்காக இந்த வேர்ல்ட் பார்க் என்கின்ற பெயரில் ஒரு பெரிய சுற்றுலா மையத்தை கட்டியிருக்கின்றார்கள். இவர்களுக்காக ஒரு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை ஆக்கிரமித்திருக்கும் இந்த சுற்றுலா மையத்தில் இந்த சீன பெருஞ்சுவரின் மாதிரியை கட்டியிருக்கின்றார்கள் மற்றும் இந்த தினமன் சதுக்கத்தின் மாதிரியை கட்டியிருக்கின்றார்கள். ஈபிள், அந்த பிரான்சின் ஈபிள் டவர் மற்றும் அந்த அமெரிக்காவின் சுதந்திர சிலை
என சகலவற்றையும் அவர்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வேலை முடிந்து தங்கள் அதாவது ஓய்வு நாட்களில் ஓய்வு செய்வதற்காக கூட கிராமத்தில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இங்கே காணப்படுகின்றது. எனவே இதனை நாங்கள் மறுபக்கமாக பார்த்தால் எவ்வளவுதான் அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை போன்ற ஒரு தோற்றத்தையே கொண்டுள்ளது. இதற்கான நுழைவாயிலே இதற்கான சாட்சியம் ஒரு பாதைதான் போய் வருவதற்காக இருக்கின்றது. அத்தோடு மக்கள் இத்தனை வசதி வாய்ப்புகளை அனுபவித்தாலும் நாங்கள் ஏற்கனவே விவாதித்தது போல இந்த கிராமத்தை விட்டு விலகி செல்ல நினைத்தால் அவர்களுக்கான சலுகைகள் நிறுத்தப்பட்டுவிடும். அவர்கள் வைப்பில் உள்ள பணங்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் சுமார் 2,50,000 மேற்பட்ட பணமும், அவர்களுடைய வீடுகள் ஒவ்வொன்றும் பெரிய பங்களா மாளிகைகள் $1,50,000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியானதாகவும், மற்றும் அவர்களுடைய உல்லாச அந்த கார்கள் கூட சொகுசு கார்களாக இருந்தாலும் அவையெல்லாம் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறினால் போய்விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே இது இந்த கிராமத்தை உருவாக்கியவரின் பரம்பரை அல்லது அவரது குடும்பத்தினரின் வசதியாக இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி கூட இது எழுப்புகின்றது. என்றால் அந்த நபர் 2013ஆம் ஆண்டு இறந்ததன் பின் அவரது 4வது மகன் தான் இப்பொழுது இந்த கிராமத்தின் செயலாளராக இருந்து இதை வழிநடத்தி செல்கின்றார். எனவே இந்த பணமோ சொத்தோ உங்களதாக இருக்கும் போதுதான் அதை உண்மையான பலனை உங்களால் பெற முடியும் என்பது இந்த கிராம மக்களின் நிலைமையை வைத்து நாங்கள் கற்கக்கூடிய பாடம். ஏனென்றால் தங்களுக்கு சொந்தமில்லாத பணம், சொத்து, வசதிகள் என்பவற்றை இந்த பொருளாதார போதையின் பெயரால் பெறுபவர்களாக இந்த 2000 குடும்பங்களும் இருக்கின்றன. இவர்களுக்கான சுதந்திரம் என்பது இந்த கிராமத்தில் வாழ்வது மாத்திரமே என்று தெளிவாக இருக்கின்றது அல்லது வரையறை செய்யப்பட்டுள்ளது என்பதைத்தான் நாங்கள் இந்த இன்றைய நிகழ்ச்சியின் தெளிவாக நேயர்களுக்கு விட்டு செல்லலாம். இதோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி நேயர்களே, நன்றி தினேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com